பொதுவாக கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற அநேக சோதனைகளின் மத்தியிலே நாம் துவண்டுவிட ஏது உண்டு. There are so many temptations through which we are passing through, so there are possibilities that we may be disappointed. But believe it, God's way is the only way, which is the safest thing for us. தேவனுடைய வழி மாத்திரமே நமக்கு சரியான வழியாக இருக்கிறது. Not only today, but it is an everlasting way. இன்றைக்கு மாத்திரமல்ல, அது நித்தியமாய் வழிநடத்தக்கூடிய ஒரு பாதை. நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 24வது வசனத்தில் இந்த ஆக்கியோன் இவ்விதமாய் சொல்லுகிறார். Proverbs 4:23, keep thy heart with all diligence, for out of it are the issues of life. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதினின்று ஜீவ ஊற்று புறப்படும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், with all diligence. அதனாலே நம்முடைய வாழ்க்கையில், இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஓட்டத்தில் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். இயேசுவை பின்பற்றும்படியான வாழ்க்கை என்பது நாம் இயேசுவை நம்புகிறோம் என்று சொல்லுவதில் அல்ல. Following Jesus is not merely saying that I follow Jesus. In following Jesus is a wonderful jest for us in Hebrews 12:1 and 2 we see. எபிரேயர் 12:1-2 இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற வாழ்க்கையில் மிக இரத்தன சுருக்கமாக சொல்லப்படுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, so many saints who walked in the path of God and saw their lives being blessed. அநேக பரிசுத்தவான்கள் இந்த பாதையில் நடந்து உடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதை பார்த்திருக்கிறோம். At the same time, many people who didn't fear God and lived as they wanted, they also showed in their lives how God was against them. அநேகர் தன்னுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பயப்படாமல் வாழ்ந்த வாழ்க்கையில் அவர்களுடைய முடிவை நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் உண்மையுள்ளவர் என்பதை நிரூபித்திருக்கிற அநேக சாட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். Dear people, living for God in the midst of all our trials is never a waste. நம்முடைய எல்லா சோதனை மத்தியிலும் ஆண்டவருக்காக வாழுகிற வாழ்க்கை ஒரு காலம் வீணல்ல. But if we don't regard God and His word, I am sure that our lives will definitely be shown in our lives how God has been true even in disregarding us. நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பயப்படாமல் வாழுகிற வாழ்க்கையில் ஆண்டவர் எந்த அளவுக்கு நம்முடைய காரியங்களை அவர் அவமதித்து விட்டார் என்பதையும் நாம் பார்க்கும்படியான காரியம் இருக்கச் செய்கிறதையும் நாம் அறிந்திருக்கிறோம். Look at God's people. தேவனுடைய ஜனங்களை பாருங்கள். They face a lot of difficulties, but they are steady in following God. அவர்கள் தேவனை பல சோதனைகளை சந்தித்தாலும் அவர்கள் தேவனை பின்பற்றுகிறதில் உறுதியாக நின்று வாழ்கிறவர்களாகவே காணப்படுகிறார்கள்.
இந்த இடத்தில் யாக்கியோன் சொல்லுகிறார் எபிரேயர் 12 நம்மை சுற்றி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட வேண்டும். You can't play with the sins and follow Jesus. இயேசு பாவத்தோடு விளையாடி கொண்டு இயேசுவை பின்பற்ற முடியாதுங்க. For many years, 3 prayers are very close to me from the Bible. அநேக ஆண்டுகளாக 3 ஜெபங்கள் எனக்கு மிக நெருக்கமான ஜெபங்கள். Even today, இன்றைக்கும். I preached a sermon on that many years back. 3 important prayers. 3 முக்கிய ஜெபங்கள் என்று அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக நான் பிரசங்கித்திருக்கிறேன். Probably you can see in the sermons. It's a very old sermon. பழைய ஜெபம். பாவியாக மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே, have mercy upon me, a sinner. We are not worthy for any good thing. நம்ம எதுக்குமே பாத்திரவான்களே இல்லைங்க. God has been so merciful to us. Because of that, we are as we are. ஆண்டவர் மிகுந்த இரக்கமுள்ளவராக இருக்கிறதுனால நம்ம இன்னைக்கு இருக்கிறவனமாக இருக்கிறோம். We don't know what will be tomorrow, the next month, next year. நாளைக்கு என்ன, அடுத்த மாதம் என்ன, அடுத்த வருஷம் என்ன நமக்கு தெரியாது. But one thing, until today, God is so merciful to me. இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் எனக்கு இரக்கமுள்ளவராக இருக்கிறார். But how should I be faithful to Him? அவருக்கு நான் எப்படி உண்மையாக இருக்க வேண்டும்? That's very important. அது முக்கியமான காரியம். If we don't regard God and God's word, when He is so patient with you, I tell you, God will not be continue to be patient with you. நீ ஆண்டுடைய வார்த்தைகளை நீ விலை மதித்து அவருக்கு பிரியமாய் வாழ்கிற வாழ்க்கையை வாழ விரும்பவில்லை என்றால் தேவனுடைய காரியங்களை குறித்து அக்கறையுள்ளவராக இருப்பார் என்று நினைத்து விடாதீர்கள். If God takes away His hand from you, you will falter in no time. தேவன் தம்முடைய கரத்தை உன்னிடத்திலிருந்து எடுத்து விடுவாரானால் ஜன நேரத்தில் தலைகளாய் நாம் விழுந்து விடுவோம். So the first prayer which I pray always, நான் ஜெபிக்கிற முதலாவது ஜெபம், பாவியாக என் மேல் கிருபையாயிரும். Have mercy upon me, sinner. I am a sinner. நான் ஒரு பாவி. I am a sinful man. பாவத்தன்மை உள்ளவன். The second prayer, வேதனை உண்டாக்குற வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று ஆராய்ந்து பார்த்து நித்திய வழியில் நடத்தும் ஆண்டவரே. Is there anything which grieves your heart? உம்முடைய இருதயத்தை வேதனைப்படுத்துகிற காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கா? Is there anything which grieves your heart? வேதனை உண்டாக்குற வழிகள் என்று எடுத்து போட்டு நித்திய வழியில் நடத்தும். Lead me in the path of eternity. மூன்றாவது ஜெபம், துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலைக்கு காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாது. நான் செய்கிறது ஆண்டவருக்கு பிரியமில்லைன்னு தெரிஞ்சு நான் துணிகரமாக செய்யும் பொழுது வேதம் சொல்லுது அநேக அடிகள் அடிக்கப்படுவார்கள். பைபிள், யூ கான்ட் சேஞ்ச் காட்ஸ் வேர்ட். தேவனுடைய வார்த்தையை மாற்ற முடியாது. துணிகரமான ஒரு பாவம் செய்யக்கூடிய பாவத்தன்மை நான் உள்ளவன். ஐ எம் a man who will do presumptuously, but Lord keep me safe from those sins. இந்த பாவங்கள் என்னை விலக்கி காத்துக்கொள்ளும். All through these years, இத்தனை வருடங்களாக God is guarding me in spite of my sinfulness and presumptuous man. ஒரு பாவத்தன்மை உள்ளவனாக இருந்தாலும் துணிகரமான மனுஷனாக இருந்தாலும் இத்தனை வருடங்களாக ஆண்டவர் என்னை காத்து வந்திருக்கிறார். இட் இஸ் sheer mercy of God and grace of God. தேவனுடைய கிருபை இரக்கமே இல்லாமல் வேறு ஒன்றும் இல்லைங்க. I have come across so many temptations in all sides, in all ways.
பல விதங்களில் பல கோணங்களில் நான் சோதனைக்குட்படுத்தப்பட்ட மனுஷன். I could humbly say it is God who prevented me from falling headlong. நான் தலைகீழாக விழாதபடிக்கு காத்து கொண்டது ஆண்டவருடைய கிருபை, வேறு ஒன்றுமே இல்லைங்க. If God would have taken his hand when I was presumptuous in my sin, என்னுடைய பாவத்தில் துணிகரமாக நான் போகும்படியான அந்த சூழ்நிலையில் தேவன் தடுக்கும் கரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போட்டிருப்பாரானா, I would not have been here. I would have been somewhere. நான் இங்கே இருக்க மாட்டேன், எங்கேயோ இருந்திருப்பேன். I know that. அதை அறிந்திருக்கிறேன். வேதம் சொல்லுது, எல்லா காவலோடு உன் இருதயத்தை காத்துக்கொள். Keep your heart with all diligence. Out of it flows the issues of life. ஜீவ ஊற்று புறப்படும். The heart is very important. வேதம் தெளிவாக சொல்லுது, God looks at your heart. தேவன் உன் இருதயத்தை பார்க்கிறார். God doesn't care about your status. உன்னுடைய அந்தஸ்தை தேவன் பார்க்கறதில்ல. God doesn't care about your degree. உன்னுடைய பட்டத்தை பற்றி பார்க்கறதில்ல. God is not careful about your position, money, everything. உன் பணம் அதெல்லாம் பார்க்கறதில்ல. Are you truthful to me or not? நீ எனக்கு உண்மையாக இருக்கிறையா இல்லையா? That is God looks into this. ஆகவே அது தேவன் பார்க்கிறவர் இருக்கிறார். I tell you dear friend, it is not because of anything of yours you are in 2021. It is mere God's grace. நீ உன்னுடைய எந்த ஒரு காரியத்தினாலும் 2021 இல்லை, நீயே இது ஆண்டுடைய கிருபை. பட் டோன்ட் வேஸ்ட் காட்ஸ் கிரேஸ். ஆண்டுடைய கிருபையை வீணடிச்சிடாத. So we see, this morning we saw how the besetting sin of our lives falters our walk with God. சீக்கிரத்தில் விழத்தள்ள பண்ணுகிற பாவம் நம்மளை எப்படி ஆண்டவரை பின்பற்றி பிரித்து விடுகிறது. This morning we saw two men who are very much blessed by the Lord, but how they have fallen in their sins because of that presumptuous way of living. துணிகரமாக வாழ்ந்ததுனால் அவங்க வாழ்க்கையில் எப்படி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தேவனை விட்டு விலகி போனார்கள் நம்ம பார்க்குறோம். வாட் ஆர் தீஸ் besetting sins? இந்த சீக்கிரம் விழத்தெழுகிற பாவம் என்ன? lust of the flesh, lust of the eye and the pride of life. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. Through the eyes sins go to your heart. இந்த கண்களின் மூலம் உன் இருதயத்துக்கு பாவம் போகுது. Guard your eyes. உன்னுடைய இருதயத்தினை ஜாக்கிரதையாக காத்துக்கொள். Guard your, உன்னுடைய கண்களை காத்துக்கொள். Even Proverbs 4, 4வது நீதிமொழிகள் அதிகாரம், வேதம் என்ன சொல்லுது? 25th verse, 25வது வசனம், நீதிமொழிகள் 4:25. உன் கண்கள் நேராய் நோக்க கடவது. வாட் இஸ் இட்? உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது. What God says here, Proverbs 4:25, let thine eyes look right on. சரியான பார்வை உனக்குள்ள இருக்கணும். பார்க்கறதெல்லாம் சில பீப்புள் எதை பார்த்தாலும் ஐ நீட் திஸ், இது எனக்கு தேவை.
ஐ வாண்ட் டு பி லைக் திஸ், இந்த மாதிரி நான் இருக்கணும். ஐ வாண்ட் டு பி லைக் திஸ் மேன், இந்த மனுஷனை போல் இருக்கணும். ஐ வாண்ட் டு பி லைக் திஸ் லேடி, இந்த பெண்ணை போல் இருக்கணும். சி இஸ் வெரி அப்பியர் டு பி பியூட்டிஃபுல், அழகாக. ஹவு குவிக்லி ஐ கேச்சஸ் த திங்ஸ், கேச்சஸ் த சின்ஸ். எவ்வளோ சீக்கிரம் கண் பாவத்தை பிடிச்சிருது பாருங்கள். அதான் சொல்லுது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்பாக செவ்வையாய் பார்க்க கடவது. Let thine eyes, lids look straight before thee, right before thee and straight before thee. உன்னுடைய பார்வை இயேசுவை மாத்திரம்தான் நோக்கி பார்த்து கொண்டிருக்க வேண்டும். Your eyes should look at Jesus. Your eyes should look at God. Dear people, so I would like to show you again this evening two people who have fallen in the sins of their eyes. இந்த மாலையிலும் கூட தன்னுடைய கண்களின் பாவங்களினால் விழுந்த இரண்டு or rather three people I would like to show you. நான் உனக்கு காண்பிக்கும்படியாக விரும்புகிறேன். ஐஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். கண்கள் மிக முக்கியமானது. ஸோ காட் யுவர் ஐஸ், கண்ணை ஜாக்கிரதையை காத்துக்கொள். டோன்ட் பி வாண்டரிங் அபவுட், லுக்கிங் ஹியர் அண்ட் தேர், அங்கே இங்கேயும் பார்க்கும்படியாக இருக்காத. when you walk in the road, let not your eyes catch hold of the evil of sex. மாம்ச இச்சைக்குரிய காரியங்களை உன் கண்ணிமைகள் பிடிக்கக்கூடாது. ஜாக்கிரதையாயிரு, அதிக விழிப்பாக இருக்க வேண்டும். யூ மஸ்ட் பி கேர்ஃபுல் டு காட் யுவர் ஐஸ். உன்னுடைய கண்ணை நீ ஜாக்கிரதையாக காத்துக்கொள். ஜெனிசிஸ் 3rd chapter, ஆதியாகமம் 3வது அதிகாரம். All the misery of the world is because of the sin got in here. இந்த உலகத்தினுடைய எல்லா துயரத்துக்கு காரணமே பாவம் இந்த இடத்துல உள்ள நுழைந்தது. Genesis 3rd chapter, ஆதியாகமம் 3வது அதிகாரம். When God said, don't eat this fruit, இந்த கனியை புசிக்காது என்று சொன்ன பொழுது, how the devil trapped Eve through her eyes. ஏவாளை அவளுடைய கண்களின் மூலமாக எப்படி பிடிக்குது பாருங்க. Genesis 3rd chapter 1st verse, ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1வது வசனம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்திலுள்ள சகல விருட்சங்களின் கனியும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. You see, the devil very cunningly speaks to this lady. Hath God said, ye shall not eat of every tree of the garden? The lady says, ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்திலுள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம். We may eat of the fruit of the trees of the garden. ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார். நீங்கள் சாகாதபடிக்கு, you should not die. You should not spiritually die. She knew very well the warning of the Lord. தேவனுடைய எச்சரிப்பை அவள் அறிந்திருந்தாள். But the devil said, அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. You shall not die. The devil fortifies your wicked heart's desire and your wicked fallen sinful nature. பிசாசு உன்னுடைய அந்த விழுந்து போன சுபாவத்தை உன்னில் பலப்படுத்துகிறான். எதுக்கு நேரா? டு ஹார்டன் யுவர் ஹார்ட் டு த கமாண்ட்மெண்ட்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய கட்டளைக்கு எதிராக உன் இருதயத்தை அவன் பலப்படுத்துகிறான். அது உனக்கு தெரியறதில்ல. யூ டோன்ட் நோ. இட் இஸ் த டெவல் ஹூஸ் ஃபார்ட்டிஃபைஸ். அது உன் பாவத்துக்கு எதுவாக பலப்பட. ஐ வாஸ் டாக்கிங் டு எ மேன் எஸ்டர்டே. ஒரு மனிதனிடத்தில் பேசி கொண்டிருந்தேன். He showed me
Why should they give this tablet, B-complex fort? B-complex fortங்கிற இந்த மாத்திரை எனக்கு எதுக்காக கொடுத்தாங்க? I said, it's a fortified tablet, strengthening the dose, the strengthening with more dose, அதிகமான அந்த மருந்தின் பலத்தை, அந்த ஸ்ட்ரென்த்தை கொடுத்து அது பலப்படுது, fortifying. So it's good for you, உனக்கு நல்லது. But here the devil fortifies you. ஆனால் பிசாசு ஒன்று என்ன பண்ணுறாங்க? பலப்படுத்துகிறான். In sin, பாவத்தில், in your blindness, உன்னுடைய குருட்டாட்டத்தில், you think that I will do this. No, nothing will happen to me. இதை நான் செய்வேன், எதுவும் நேரிடாது. Oh, what it is all. பரவாயில்ல. I will deliberately disobey God. நான் தெரிஞ்சு இந்த காரியத்தில் கீழ்ப்படியாமல் தான் போவேன். I tell you, you will. The devil has got the target on you, dear friend. In no way you will falter and nothing to regret after. Be careful. பின்னால் வருத்தப்பட்ட பிரயோஜனம் இல்லை. பிசாசு உன்னை வந்து பலப்படுத்துகிறான் பாவத்துக்கு எதுவா. நீ போய் நீ தலைகீழாக விழும்படியான நேரத்தில் உனக்கு தடுக்கவர் யாருமே இருக்க முடியாது. நோபடி வில் பி தேர் டு ப்ரிவென்ட் யுவர் ஃபால்ட்ரிங். ரிப்பன்ட். துணிகரமாக செய்யாத. ஏன் துணிகரமாக நீ செய்கிற? இது கர்த்தருடைய வார்த்தைக்கு பிரியமில்லாது. திஸ் இஸ் நாட் குட் டு காட், இஸ் ப்ளீசிங் டு காட். வை யூ ஆர் ஃபார்ட்டிஃபையிங் இன் சின்? ஏன் பாவத்தில் உன்னை பலப்படுத்துகிற? ஹூ மேட் இட்? இட் இஸ் த டெவில். யார் இதை செய்கிறது? பிசாசு. could you not understand it? இதை விளங்கிக் கொள்ள முடியலையா? already God has made you void of all his peace and joy. ஆக்கிரமே உன்னுடைய வாழ்க்கையில் தேவன் சமாதான சந்தோஷத்தை இழந்து போயிருக்கிற. can't you sit and contemplate? why is this? ஏன் இதுன்னு நீ ஒன்று உட்காந்து யோசிக்க முடியலையா? are you blinded so much? அவ்வளோ குருடான ஒரு மனுஷனாக. So the devil told Eve, பிசாசு, so there's a flat lie. அது தெளிவான பொய். நீங்கள் சாகவே சாவதில்லை. God said you will die. தேவன் சொன்னா நீ சாகவே சாவாய். But the devil said சாகவே சாவதில்லை. I tell you, dear friend, there are two things you hear when you live in this world. இந்த உலகத்தில் வாழும் பொழுது ரெண்டு காரியம். You could hear both the voices, ரெண்டு சத்தம். God says this is the way of eternity. இது நித்தியத்தின் வழி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். The devil says enjoy the world. உலகத்தை நீ அனுபவி. Make yourself big. உன்னை நீ பெரியவனாக்கிக்கொள். Why should you follow the things of the world? Things of God. தேவனுடைய காரியங்களையே பின்பற்ற வேண்டும். I tell you, dear friend, nobody can help you for such a person. அந்த மாதிரி நபருக்கு யாருமே உதவி செய்ய. No preacher can help you. எந்த ஒரு பிரசங்க உனக்கு உதவி செய்ய முடியாது. Beware. ஜாக்கிரதையார். It's better to humble before God. தேவனுக்கு முன்பாக தாழ்த்துறது முக்கியம். He gives an explanation. The devil gives an explanation. பிசாசு ஒரு பொய்யை விளக்கப்படுத்துகிறார். 5th verse, நீங்கள் இதை புசிக்கும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்று தேவன் அறிவார் என்றது. நன்மை தீமை அறிவீர்கள். அதுக்கு முன்னால் தீமை உங்களுக்கு தெரியாது. They didn't know the evil. They were naked but no shame. நிர்வாணியாக இருந்தாங்க, வெக்கப்படலை. Because they knew not evil. பொல்லாப்பு அவங்களுக்கு தெரியாது, தீமை தெரியாது. ஆனால் இப்போ பிசாசு சொல்லுது தீமையும் கூட நீ தெரிஞ்சுக்குவ. ஆமாம், நீ தெரிஞ்சுக்குவ. தீமை கூட தெரிஞ்சுக்குவ. I tell you, dear people, it is time for you to really reconcile with God. தேவனோடு நீ ஒப்புரவாகுது மிக அவசியம். You must reconcile. தேவனோடு நீ ஒப்புரவாக வேண்டும். அப்போ பாருங்கள், 6வது வசனத்தில் ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பம்ன்றது பார்க்குறோம். The tree was good for food.
அவள் எங்கே நிற்கிறா பாருங்க. வேர் டஸ் ஷி ஸ்டாண்ட்? நியர் த ட்ரீ ஷி இஸ் ஸ்டாண்டிங். இந்த மரத்துக்கு பக்கத்தில் நின்றுட்டு இருக்கிறா. வாட் பிஸ்னஸ் ஷி ஹேட் டு ஸ்டாண்ட் அட் த ட்ரீ? மரத்துக்கு பக்கத்தில் நிற்கிறதுக்கு என்ன பிரயோஜனம்? இன்றைக்கி சிலர் எப்படி தெரியுங்களா வாழ்கிறாங்க? ஹவ் பீப்புள், will it happen to me? இது எனக்கு நடக்குமா? It is true, maybe true, ஒருவேளை இருக்கலாம். ஆனால் will it happen to me what the Bible says? வேதம் சொல்கிறது எனக்கு நடக்குமா? How can I believe it? அதை எப்படி நான் நம்புறது? God will make you to believe it when God used the rod. தடியை உபயோகப்படுத்தும் போது, ஆண்டவர் உபயோகப்படுத்தும் போது நீ எப்போ உனக்கு தெரியும்? அது வரைக்கும் தெரியாது. You may not know until that. But கண்ணுக்கு இன்பமாகுது. வாட் a sad thing. God your eyes. கண்களை நீ ஜாக்கிரதையாக பார்த்துக்கோ. பார்க்குறது சிலர்லாம் பார்க்குறதெல்லாம் எனக்கு வேணும். Some people they will say, oh I want this, that. இது எனக்கு வேணும், அது வேணும். How they are taken hold of by their looks. அவங்க பார்வையில் எவ்விதமாக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பிடிபட்டு விட, trapped by the devil. ஆமாம், இதுவரைக்கும் தீமை எங்களுக்கு தெரியாது. They didn't know about evil, but now you see, பார்வைக்கு இன்பம். Yes, the devil will make the sin so beautiful to you, dear friend. பாவம் உனக்கு மிக அழகாக பிசாசு காட்டுவான், தெரிஞ்சுக்கேன். The devil will make you to covet sin in such a way, he will beautify it outwardly, sugar coated. பார்க்கறதுக்கு உனக்கு ரொம்ப அழகாக தெரியும். எப்போவுமே பிசாசு அப்படித்தான். எனக்கு எத்தனை மக்கள், how many people they fall in such a trap and the whole life is spoiled. வாழ்க்கை முழுவதுமாக அங்கு வீணடிஞ்சு போச்சு. உடனே என்ன பண்ணுறோம்? பார்வைக்கு இன்பமும். முதல்ல பார்வைக்கு உனக்கு இன்பமாக இருக்கும், அப்புறம் உனக்கு மற்றதெல்லாம் இட் ஆல் த ஈவில் வில் ஃபாலோ. அதோடு எல்லாம் வரும். அப்போ உடனே இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருக்கிறது என்று கண்டு அந்த கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தாள். அவன் புசித்தான். Dear people, disobeying God is such a costly thing. தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போவது மிக மிக விலைக்கரையும் கொடுக்க வேண்டிய காரியம். பைபிள் has got a principle. வேதம் ஒன்று சொல்லுது, எதை நீ விதைக்கிற அதை அறுப்ப. Whatever you sow, you have to reap it. Don't think that your presumption, உன்னுடைய துணிகரம், உன்னுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு எதிர்த்து துணிகரமாய் வாழுகிற வாழ்க்கையின் காரியங்கள் ஒரு நாளில் நீ அறுக்க வேண்டும். You have to reap it. This is the principle. in Galatians we read, கலாத்தியரில் அதான் நம்ம பார்க்குறோம். So fear God, தேவனுக்கு பயப்படு. Before committing sin, தேவனுக்கு பயப்படு. துணிஞ்சு நீ செய்யாத. Don't be bold in doing this. God is so merciful. தேவன் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். Many things probably, oh we don't know why, ஏன் என்று எனக்கு தெரியாது. But when we humble ourselves before God, தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும் பொழுது there is hope, dear people. நம்பிக்கை என்பது இருக்கிறது அருமையானவர்களே. See what happened, என்ன நடக்கிறது? இந்த 7th verse, அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரை கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். In no time their eyes were open. கண்கள் திறக்கப்பட்டது. They now came to know evil. பொல்லாப்புங்கிறத தெரிஞ்சு கொண்டாங்க. They saw that they were naked. நிர்வாணியாக இருக்கிறாங்க. Because
of sinfulness which got into their hearts, அவருடைய இருதயங்களில் நுழைந்த பாவத்தன்மையினால they were running from each other. ஒருவரை விட்டு ஒருவர் ஓட ஆரம்பித்தாங்க. ஐயோ நான் நிர்வாணிமே, ஐ ஆம் நேக்கட். She started running from him. அவனிடத்திலிருந்து அவ ஓட ஆரம்பித்தா. He started running from her. I tell you dear people, the guilty conscience is such a terrible thing. குற்றமுள்ள ஒரு உணர்வு மிக பயங்கரமானது. பட் many people, வேதம் சொல்லுது சூடுண்ட மனசாட்சி. வாட் இஸ் தட்? ஷேர்டு கான்ஷியன்ஸ். சூடுண்ட மனசாட்சி. நீ ஒரு தப்பை மறுபடியும் செய்யும் பொழுது, when you commit a sin presumptuously again and again, துணிகரமாக நீ மறுபடியும் செய்யும் பொழுது, the voice of the conscience is stopped. மனசாட்சியின் குரல் அங்கே shut down, மூடப்பட்டுருச்சு. that is the shared conscience. அதுதான் குற்றமுள்ள மனசாட்சி. அல்லது அந்த மனசாட்சியின் சத்தம் நீ மூடிட்ட. பட் கேன் யூ எஸ்கேப் ஃப்ரம் காட்? தேவனிடத்திலிருந்து நீ தப்ப முடியுமா? ஆமாம், நீங்கள் பாருங்கள், ஒரு தப்பு ஒருத்தன் முதல்ல ஒரு தப்பு செய்கிறான்னு சொன்னால், when a person commit a sin, in the first instance, முதல் காரியத்தில் அவன் இருதயம்லாம் படபடக்கும். his heart beat will be there. The second time when he goes and commit the same thing, sin, ரெண்டாவது முறை அந்த பாவத்தை அவன் செய்ய துணிஞ்சு போகும் பொழுது, probably it will beat, but not to the extent in the first time even. ஒருல முதல் முறை அவன் சந்தித்த அந்த ஒரு துடிப்பு இருக்காது. பட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் அண்ட் கான்சக்வேட்டிவ் டைம்ஸ் அதே மாதிரி போயிட்டுருக்கே போகும் பொழுது அவன் the pumping of the heart is not as it was in the first time. அந்த முதல் முறை இருதயம் துடிச்சது பாருங்க, அப்படி இருக்காது. many of you are in the state, I tell you dear friends, உங்களில் அநேகர் அப்படி இருக்கிறீங்க. you don't have a conscience. this voice is shut, and the conscience, the voice of the conscience is shut down. மனசாட்சியின் குரல் மூடப்பட்டாயிற்று. that is more dangerous to you. do you know that? அது மிக மிக அபாயமானது. அந்த அட்லீஸ்ட் ஆரம்பத்தில் இருந்த அந்த சத்தமாவது உன்னை கொஞ்சமாவது பயமுறுத்தது. the beginning, the voice of the conscience made you at least to fear God to a certain extent, but it is shut off. அது இப்போ மூடப்பட்டு விட்டது. oh dear people, இந்த உலகத்தில் மனுஷனுக்கு மனசாட்சின்னு ஒன்று ஆண்டவர் வைக்காமல் போயிருந்தா இன்றைக்கி இந்த உலகமே இருக்காதுங்க. unless God put that consciousness in the heart of a man, உலகமே இருக்காதுங்க. மனசாட்சின்னு இருக்கிறதுனால தான் அவன் மற்றவங்களுக்காக பயப்படுறான். when he fear, அதை என்னை பற்றி மற்றவங்க என்ன நினைப்பாங்க, what will they think about me in such a way. It is, dear people, you see, the creation of God is such a marvelous one. அவ்வளோ ஆச்சரியமான ஒன்று. ஸோ when you go for judgment, உன்னுடைய நீ நியாய தீர்ப்புக்கு போகும் பொழுது, don't think your conscience will be awakened. You shut down the conscience, but now it will be awakened during the time of judgment. Beware. இப்போ மனசாட்சியின் குரலை நீ சத்தத்தை அடக்கிட்ட, ஆனால் நியாய தீர்ப்பில் உன் மனசாட்சி மறுபடியும் எழுப்பி நின்று சத்தமிடும். வாய்ஸ் அகென்ஸ்ட் யூ, உனக்கு எதிராய் சத்தமிடும். யூ கான்ட் டினை தட், அதை மறுக்க முடியாது. ஏன்? the conscience which was in you, wherever you went, it went there. நீ எங்கே போனியோ அங்கே இதெல்லாம் போச்சு.
whenever you committed sin, it was just seeing you. நீ பாவம் செஞ்சிட்டு இருந்த பொழுது அது பார்த்துட்டு தான் இருந்தது. So it will testify it very clearly. அதை மிக தெளிவாக அது காட்டிவிடும். Dear people, let us fear God. தேவனுக்கு பயப்படுவோம். Let's go to the cross. சிலுவை அண்ட போவோம். Lord, நிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காரும். Lord, deliver me from presumptuous sin. ஐயோ, let me not be presumptuous. நிகரமாக செய்ய வேண்டாம் ஆண்டவரே. Dear people, in my life, I have seen many people who disregard God has gone to a terrible extent. தேவனை கனப்படுத்தினவங்களை நான் அநேகரை பார்த்துருக்கேன். பயங்கரமான நிலைக்கு அவங்க போயிருந்திருக்காங்க. But I have seen people who are faithful to God, how God was so faithful to them. தேவனுக்கு உண்மையாக இருந்த அநேகரை தேவன் எப்படி உண்மையாக இருந்திருக்கார் நான் பார்த்துருக்கேன். I tell you, can you show one person in the world who was faithful to God, led down by God? தேவனுக்கு உண்மையாக இருந்த ஒரு மனுஷனை ஆண்டவர் கைவிட்டுட்டார்னு இந்த உலகத்தில் ஒரு மனுஷனை நீ காட்டு. Show me one person. Show me one person who was disregarded by God, was faithful to me. இந்த உலகத்தில் உன்னால் காட்ட முடியும் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்த ஒரு மனுஷன் கைவிடப்பட்டவனை. But I could show you crores and thousands of people in the history when you search for it. சரித்திரத்தில் கோடிக்கணக்கான தேவனுக்கு உண்மை இல்லாத மக்களை கர்த்தர் கைவிட்டுட்டார். God let them down. Dear people, let us go to the cross. சிலுவை என்ற போவோம். Let us humble, தாழ்த்துவோம். The effective, the power of the blood of Jesus has not gone down. இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை குறைந்து போகல. So you see, they were hiding from each other. ஒருத்தருக்கு ஒழித்து. Why the relationship between husband and wife and the relationship is there is disunity, கணவன் மனைவி மற்ற உறவுகளில். It's all the guilt of your sin. உன்னுடைய பாவத்தினுடைய குற்றமுள்ள மனசாட்சி உன்னை பாதிக்கிறது. So when they are trying to go away from God, தேவனை விட்டு விலகி போக ஆரம்பிச்சாங்க. I would like to show you very quickly another man as well. இன்னொரு மனிதனை நான் காண்பிக்க விரும்புகிறேன். இந்த மனுஷனை நீங்கள் you can see in Judges 14th chapter. 14வது அதிகாரம் நியாயாதிபதிகள். A young man was really blessed by the Lord with a special strength. விசேஷித்த பலத்தினால அங்கே பலப்படுத்தப்பட்ட ஒரு மனுஷன். What happened to him? அவனுக்கு என்ன நடந்தது? Oh, he is supposed to be a person who should live for God. தேவனுக்காக வாழ வேண்டிய மனுஷன். Judges 14th chapter 1. சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகள் ஒரு பெண்ணை கண்டு. And Samson went down to Timnath and saw a woman, a daughter of a Philistine. 2வது வசனம். திரும்ப வந்து தன் தாயையும் தகப்பனையும் நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளை ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். He told his parents, I have seen a lady in Timnath. I must get her as wife. அதுக்கு அவன் என்ன காரணம் சொன்னான்? What reason he said? You see, what a foolish fellow he was. எவ்வளோ ஒரு மதியனமான மனுஷன் பாருங்கள். அவங்க கேட்குறாங்க. அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனமில்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியது என்ன? உன் சகோதரின் குமாரத்திகளிலும் எல்லா ஜனம் அனைத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். Why you should go to a heathen and find a lady? சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள்.
அவளையே எனக்கு கொள்ள வேண்டும் என்று சொன்னான். He said, and Samson said, get her for me, for she pleaseth me well. என் கண்ணுக்கு பிரியமானவள். ஐயோ, what a terrible. She was a heathen lady, ஒரு பிரஜாதியான ஸ்திரீ. உன் கண்ணுக்கு பிரியமாக இருக்குன்னாப்பா நீ. I tell you, dear friend, what happened to this young man? The வாலிபனுக்கு என்னாச்சு? You see 14th chapter 10 onwards, 10வது வசனத்தை, he went and got her. திருமணம் செய்து கொண்டான். உண்மைதான். அவன் தகப்பன் அந்த பெண் இருக்கும் இடத்தில் போன போது சிம்சோன் அங்கே விருந்து செய்தான். வாலிபர் அப்படி செய்வது வழக்கம். 11th verse, அவர்கள் அவனை கண்டபோது அவனோட கூட இருக்கும்படி 30 தோழரை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். Generally, the culture of that heathen people, 30 companions were brought. அப்போ இவனே பாருங்கள், இவனே மாற்றான். He himself was caught up. He should have kept quiet. அவன் அமைதியாக இருந்திருக்கான். ஆனால் அவனுடைய அந்த மேட்டுமை, because of his pride, he was getting into the trap himself. அவனே அதில் போய் மாற்றான் பாருங்கள். I tell you, dear people, when you don't know where you will be trapped, எங்கே பிடிபடுவேன்னு உனக்கே தெரியாது. அவன் சொல்கிறான் 12th சிம்சோன் அவர்களை நோக்கி, ஒரு விடுகதை உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் அதை விருந்துங்கிற 7 நாளைக்குள்ளே கண்டுபிடித்து எனக்கு விடுவித்தால் நான் உங்களுக்கு 30 துப்பட்டிகளையும் 30 மாற்று வஸ்திரங்களையும் கொடுப்பேன். 15 7ஆம் நாளிலே அவர்கள் சிம்சோனின் பெண்ஜாதியை அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. விடுதலை சொல்லிட்டான், அவனுக்கு ஒன்றுமே புரியலை. பிகாஸ் we don't have time to see in detail. விடுதலை சொல்லிட்டான், ஒன்றும் புரியலை. சிம்சோனுடைய மனைவியினிடத்தில் இந்த ஆட்கள் போகிறாங்க. என்ன, அவங்க ஆளு தானே. சிம்சோனின் பெண்ஜாதியை பார்த்து, உன் புருஷன் இந்த விடுதலையை எங்களுக்கு விடுவிக்கும்படி நீ அவனை நயம் பண்ண, இல்லாவிட்டால் நாங்கள் உன்னையும் உன் தாப்பன் வீட்டை அக்னியால் சுட்டெரித்து போடுவோம். எனக்குள்ளவைகளை பறித்து கொள்ளவா எங்களை அழைத்தீர்கள் என்றார்கள். பாருங்கள் எப்படி, how they were trapped. These 30 people rose against this Simpson's wife family. இவன் என்ன பண்ணுறார்? நடிக்க ஆரம்பிக்கிறார். 17th verse, விருந்துண்ணுகிற 7 நாளும் அவன் முன்பாக அழுது கொண்டிருந்தாள். 7ஆம் நாளிலே அவள் அவனை அலட்டி கொண்டிருந்தபடியால் அதை அவளுக்கு விடுவித்தான். அப்பொழுது அவள் ஜனங்களுக்கு அந்த விடுகதையை விடுவித்தாள். She was not a godly. She didn't know about this living God. ஜீவனுள்ள தேவனை அவளுக்கு தெரியாது. She was trying to make a trick. அவள் ஒரு தந்திரமாக அழுகிற மாதிரி காமிச்சு அந்த கதையை வாங்கிட்டான். சொல்கிறா, அதை போய் சொல்லிட்டா. இந்த 18 ஆகையால் 7ஆம் நாளிலே பொழுது போகும் முன்னே அந்த ஊர் மனுஷர் அவனை நோக்கி, தேனை பார்க்கலும் மதுரமானது என்ன, சிங்கத்தை பார்க்கலும் பலமானதும் என்ன என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் என் கிடரியால் உழாதிருந்தீர்களானால் என் விடுதலை கண்டுபிடிப்பதில்லை. இப்போ தெரிஞ்சிட்டாய்மே. He was trapped by his own wife. தன்னுடைய சொந்த மனைவினாலே பிடிபட்டு போனான். இப்போ என்ன ஆச்சு? கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால். There is no time. There are ways in which even the Spirit of God works. It is not being taken away. அவனத்தை எடுத்துப்படலை. ஆனால் for the evil, பொல்லாப்புக்கு அவனை கடினப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அவன் போய் ஒரு 30 வஸ்திரத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டான். ஆனால் என்னாச்சு? அவர்களுடைய வஸ்திரங்களை உரித்து கொண்டு வந்து விடுகதை விடுவித்தவர்களுக்கு அந்த மாற்று வஸ்திரங்களை கொடுத்து கோபம் மூண்டவனாய் புறப்பட்டு தன் தகப்பன் வீட்டுக்கு போய்விட்டான். He went back. அவ்வளோதான் அவர் லைஃப். இட்ஸ் finished. எங்கே ஆரம்பிச்சது? வேர் டிட் ஸ்டார்ட்? என் கண்ணுக்கு பிரியமாக இருக்கிறாள். ஐ டெல் யூ டியர் ஃப்ரெண்ட், பிவேர் ஆஃப் யுவர் ஐஸ். உன் கண்களை குறித்து ஜாக்கிரதையாகிற. அதனால தான் வேதம் சொல்லுது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். கீப் தை ஹார்ட் வித் ஆல் டெலிஜென்ஸ். ஒருவேளை உன் வாழ்க்கையில்
ஆண்டவர் உன்னுடைய பாவங்களை நினைவூட்டுவாரானால், even when you hear God's word, how you sinned, நீ எப்படி பாவம் செய்திருக்கிறாய் என்பதை இந்த வேளையில் ஆண்டவனோடு கூட பேசுவாரானால், repent, மனம் திரும்பு. repent. Sin is so serious. பாவம் மிக கொடியது. Take a knife and kill your son and daughter. That is far better than you commit your sin, and which brings out damnation upon your children and your family. நீ ஒரு கத்தி எடுத்து உன் மகனையும் மகளையும் குத்துறதை விட நீ செய்கிற பாவம் உன் பிள்ளைகள் மேலே வருகிறதும் உன்னுடைய குடும்பத்தின் மேலே வருகிறதும் அதிபயங்கரமானது. எதை விதைக்கிறையோ அதை அறுப்பாய். You will reap. Is there no hope? நம்பிக்கை இல்லையா? எஸ், வேதம் சொல்லுது, today is the day of salvation. Now is the day of salvation. இப்பொழுதே இரட்சணிய நாள். Now, when you hear God's word this evening in the Lord's house, கர்த்தருடைய வீட்டில் நீ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்குற இந்த வேளையில், turn your back, பின்னால் திரும்பிப்பார். How many ways in which you committed sins by your eyes? உன் கண்களினால் எத்தனை பாவங்களை செய்த, பார்க்கக்கூடாது எத்தனை பார்த்த. How many things you saw which was really wicked? Repent. மனம் திரும்பு. Tell God, Lord, forgive my sins. என் பாவங்களை மன்னியும். I tell you, dear people, this God is a God of just. இந்த தேவன் நீதியின் தேவன். Go to Calvary, கல்வாரி அண்டை போ. இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்பாயானால், if you neglect so great a salvation, I tell you, God is so good. தேவன் நல்லவராக இருக்கிறார். That's why He sends His message to you, calling you to for repentance. ஆகவே தான் ஆண்டவர் நல்லவராக இருக்கிறதுனால தான் நீ மனம் திரும்பணும்னு சொல்லி ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். The blood of Jesus is even today open for any sinner who acknowledges his sin. நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டா அவர் மன்னிக்கிறதுக்கு உண்மையும் நீதியும் உள்ளவரார். I would like to close with this verse. இந்த வசனங்கள் மூலமாக நான் முடிக்க விரும்புகிறேன். You see, 1 John, 1 யோவான், இம்மானுவேலின் இரத்தத்தால் நிறைந்த ஊற்றுண்டே. This we saw the first song. Oh dear people, இம்மானுவேல் இரத்தத்தால் நிறைந்த ஊற்று உண்டு. Is open today now. அது இன்றைக்கு திறந்திருக்கிறது. வேதம் சொல்லுகிறது உன்னுடைய வாழ்க்கையில், 1 John 1st chapter 8th verse, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாயிருப்போம். We deceive ourselves if we say that we don't have. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி, பாவத்தை மன்னிக்கிறது மாத்திரமல்ல, உன்னுடைய பாவத்தின் விளைவுகளை எல்லாவற்றையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். He is faithful and just to cleanse you. உன் பாவத்தை மன்னிக்கிறது மாத்திரமல்ல, உன் பாவத்தின் விளைவினால் இன்னைக்கு வரைக்கும் நீ அறுத்துக்கிட்டு இருக்கிறையே, அதையெல்லாம் நீக்கி உன்னை சுத்திகரிப்பதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். Let us go to the cross. சிலுவை அண்டை போவோம். ஆண்டவரே, probably you may not know why this thing has come upon me. ஏது காரியம் எனக்குள்ளே எனக்கு நேரிட்டது. Is your sin, dear friend. இது உன்னுடைய பாவம் நண்பனே. All the misery through which you pass through is because of your sins. கடந்து போகிற எல்லா துயரங்களும் உன்னுடைய பாவங்களும். So God calls you to repent. மனந்திரம். I tell you, God will bless you so much when you repent. And மனந்திரும்பும் பொழுது ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிக்கிறார். We see David, he lost everything, but God gave him double fold. தாவீது எல்லாத்தையும் இழந்து போனா, இரட்டத்தனையாக கொடுத்தாங்க. When Job lost everything, யோப் எல்லாத்தையும் இழந்து பொழுது,
God recompense with it twice. இரண்டளவு ஆசீர்வாதம். I tell you, when you repent, நீ மனம் திரும்பும் பொழுது, I tell you, God can do great things for you on your behalf. உனக்காக உன்னுடைய பட்சத்தில் தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவரார். He is alive today. அவர் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். Shall we humble ourselves before God? தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும். Lord, forgive my sins. என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னியும் ஆண்டவரே. Cleanse me in thy precious blood. ஆண்டவரே, உம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே கழுவும். There is no other place for you and me to go to. நீயும் நானும் போய் சேரும்படியாக வேறு இடமில்லை. The கல்வாரி. Have mercy upon me, O God. பாவியாக என் மேல் கிருபையாயிரும். Let us humble, தாழ்த்தோம், ஜெபிப்போம். கிருபையுள்ள பிதாவே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்று சொன்ன அந்த ஆயக்காரன் நீதிமானாக்கப்பட்டவனாய் திரும்பி போனான். இன்றும் எங்களோடு பேசுகிறீர். நீர் பேசுகிற ஒரு தெய்வம். எங்களுடைய கடந்த கால பாவங்களெல்லாம் எங்கேயோ போகலை. ஆண்டவரே, யோபு சொல்றார், என்னுடைய இளவயதின் பாவங்களை ஒரு ஆண்டவரே கட்டி வைத்திருக்கிறீர். ஐயோ, அவைகளெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எண்ணுவோமானால் எங்களுடைய தலைமுடியிலும் அதிகமாக இருக்கிறது. அதனால் எங்களுடைய மனசாட்சி சூடுண்டதாக இருக்கிறது. எங்களுடைய பாவங்களின் அநேக காரியங்களை நாங்கள் இன்றைக்கு அறுக்கிறோம். மன்னியும் ஆண்டவரே. இயேசுவே, கல்வாரி நாயகா, உம்முடைய இரத்தத்தினால் என் பாவங்களை கழுவும் ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தினால் என்னுடைய பாவங்களை கழுவி எல்லா அநியாயத்தையும் நீக்கி என்னை விடுதலையாக்கும். இயேசுவே, தாவீதின் குமாரனே இறங்கும் என்று சொல்லி நாங்கள் எங்களை தாழ்த்துகிற இந்த வேளையில் எங்களுக்கு நேர் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். I hope the Lord is blessing you through this preaching of God's word, and we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 98427-67184 and my email ID davidilongo100@gmail.com davidilongo100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண், இன்னுமாக மொபைல் எண் 9842767184 9842767184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilongo100@gmail.com davidElango100@gmail.com. நன்றி.